ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. என்ன சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூயினோ சீரிஸ் தான். இந்த டூயினோ சீரிஸ் நம்மளோட சமச்சீர் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கான்செப்ட்ல கட்டங்கள் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டூயினோ சீரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் கண்ணுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டா இருக்கும். ஸோ அதனால தனிப்பட்ட முறையில் இந்த டூயினோ சீரிஸ் அப்படிங்க கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நீ கரெக்டா அக்யூரேட்டா அந்த ஆன்சர் சூஸ் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஜோக்ஸ் ட்ரிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீ பாருங்க, கடைசி வரை பாருங்க, சரியா? ஸோ ஒவ்வொரு பார்ட்லயும் உங்களுக்கு 10 பாட்ஸ் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆர்டர்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஜாகிரபியில பார்ட் 28 பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல இருந்து பார்ட் 27 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா உங்களோட பிளேலிஸ்ட்ல லிங்க் இருக்கும். என்ன பிளேலிஸ்ட்னா டூயினோ ஜாகிரபி லிங்க் இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சுக்கோங்க, சரியா? ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10th வரைக்கும் பார்த்தா ஒரு 320 பாக்ஸஸ் வர மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அதை பார்த்தா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து லக்கு தானே. ஸோ கண்டிப்பா நீங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பார்ட் 28 பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு அப்டேட்ஸ் இருக்கு. அப்டேட்ஸை பார்த்துட்டு ஃபர்தரா கிளாஸா கனெக்ட் பண்ணலாம், சரியா? இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அன்அகாடமி அப்படிங்கிறது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் இப்போ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்க்குள்ள எப்படி ஜாயின் பண்ணும், எப்படி ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணும், எப்படி பேட்ச் கோர்ஸ் ஜாயின் பண்ணும், எப்படி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு அட்டன் ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி கிளாஸ்க்குள்ள ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ உள்ள ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அன்லாக் கோட் கேட்கும். கேட்டுச்சு அப்படின்னா ராஜேஷ் 180 அப்படிங்கிற கோடை கொடுத்து உங்களுடைய ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்க்குள்ள என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோமோ, தியரி கிளாஸஸ் போட்டுட்டு இருக்கோமோ, அதை அப்படியே வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு போல் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். டைமிங் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமிங்குள்ள நீங்க ஆன்சர்ஸ் போட்டு அது எத்தனை அட்டன் பண்றாங்க, நீங்க எத்தனை பிளேஸ் இருக்கீங்க, ரேங்கிங் லைவ் ரேங்கிங் எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, மேத்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மேத்ஸ் கிளாஸ் பொறுத்தவரை உங்களுக்கு பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்த எப்படி உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி பக்கத்துல இருந்து ஃபேஸ் காட்டி அவங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா அதுவும் பெஸ்டா இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, கிளாஸஸ் போகும்போது டவுட் இருக்குன்னு என்ன பண்ணலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணி டவுட் தான் நீங்க மைக் ஆன் பண்ணி டவுட்டை கேட்கலாம். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், டவுட்டை டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பிரச்சனை இருக்காது. இது எல்லாமே இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், சரியா? ஓகே. ஸோ இந்த அண்ணன் பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன பேட்ச் கோர்ஸ் போகுது அப்படின்னு பாத்துக்குவோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாண்டி இதை பேட்ச் ஜாயின் பண்ணி பேட்ச்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த பேட்ச் ஜாயின் பண்ண என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேட்ச் ஜாயின் பண்றதுனால அதை பிளஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றதுனால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேவரட் எடுக்கேட்டர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துருவோம். டவுட் உங்களுக்கு கரெக்டாக கிளியர் கொடுத்துருவோம். மார்க் டெஸ்ட் கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருவோம். சிலபஸ் உங்களுக்கு 100% முடிச்சு கொடுத்துருவோம், சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமயம் தொடு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐக்கான பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உதவி ஆய்வாளர் அப்படிங்கிற பேட்ச். ஸோ என்னைக்கும் பாத்தீங்கன்னா 11th அக்டோபர்ல இருந்து பேட்ச் ரன் ஆகும். ஸோ 6 month கோர்ஸ். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் கிளைம் பண்றதுக்கு ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி 1 year அல்ல 2 year கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் அப்படிங்கிற பேட்ச் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ படிக்கல் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது 11th அக்டோபர் லான்ச் பண்ண போறோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 6 month கோர்ஸ். ஸோ எல்லா கோர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். இதுக்கும் ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் கிளைம் பண்ணதுக்கு சேம் கோட் தான். எல்லா பேட்சுக்கும் 10% ஆஃபர் வேணுமா, சேம் கோட் தான்ப்பா. ஒவ்வொரு பேட்ச் சொல்ல வரும்ல, சரியா? ராஜேஷ் 180 அதை போட்டு நீங்க ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பேட்ச். ஸோ குரூப் 4 பொறுத்தவரை உங்களுக்கு 6 month கோர்ஸ் தான். ஸோ 11th அக்டோபர் ஆரம்பிக்க போறோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். இதுக்கும் ஆஃபர் தேவைப்படுச்சு 10% ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் கிளைம் பண்ணதுக்கு சேம் கோட் தான் ராஜேஷ் 180. அடுத்து பாத்தீங்கன்னா விதை அப்படின்னு சொல்லி பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஸோ விதை பொறுத்தவரை உங்களுக்கு குரூப் 1 அண்ட் பிலிம்ஸ்க்கான பேட்ச். இது 1 year கோர்ஸ். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. 13 அக்டோபர் பேட்ச் லான்ச் பண்ண போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா 10% ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் கிளைம் பண்ணதுக்கு சேம் கோட் தான் ராஜேஷ் 180. அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கு அப்படி பேட்ச் லான்ச் பண்ண போறோம். இலக்கு பொறுத்தவரை குரூப் 2 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ்க்கான பேட்ச். இது உங்களுக்கு 8 month கோர்ஸ் போக போது. ஸோ 13th அக்டோபர் லான்ச் பண்ண போறோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ராஜேஷ் 180 கூட லாகின் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம், 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் பொறுத்தவரை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான். எல்லா டெஸ்ட் சீரிஸ்க்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வரிசையா கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி போட்டு டெஸ்ட் போட்டுக்கோங்க.
என்ன டெஸ்ட்லாம் போட முடியாது. ஸ்கூல் புக் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த மாசம் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சிவிக்ஸ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிட்டு இருக்கு. 8 மணிக்கு மறந்துடாங்க. சரியா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே மறந்துடாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செம்மொழி அப்படின்னு சொல்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. எல்லா வெனஸ்டேஸும் 6 மணிக்கு ஒரு வெனஸ்டே தமிழ்னா, ஒரு வெனஸ்டே இங்கிலீஷ் அப்படின்னு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கும். எல்லாம் குரூப் 4 விஓ ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சட்டம் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்கு. அப்புறம் குறிக்கோள் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இது ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா டெஸ்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோடு கேட்காது டெஸ்ட் சீஸ் பொறுத்தவரை. டெஸ்ட் சீஸ் கோடு கேட்டுச்சுன்னா இதே கோட யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீஸ் வந்து லாகின் ஆயிரும். அப்புறம் இலக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. சண்டே 2 PM வந்து டெஸ்ட் கனெக்ட் பண்றாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் சமைச்சு புக் டெஸ்ட் இருக்கு. ஸோ சமைச்சு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கும் 100 கொஸ்டின்ஸ். மண்டே அண்ட் ஃப்ரைடே 7 மணிக்கு டெஸ்ட் வைப்பாங்க. லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வீக்கெண்டும் சாட்டர்டே 3 மணிக்கும் சண்டே 6 மணிக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரொம்ப பெஸ்டா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜேஷ் 1 நேச்சர் போட்டு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரீ பிளஸ் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வந்து லிமிடெட் சிலபஸ் முடிக்க மாதிரி இருக்கும். எனக்கு டைம் இருக்காது. பிளஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவோம். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பேட் டெஸ்ட், பிளஸ் பொறுத்தவரை அன்லிமிடெட் பேட் டெஸ்ட். ஃப்ரீ பொறுத்தவரை லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ், பிளஸ் பொறுத்தவரை அன்லிமிடெட் பிடிஎஃப் நோட்ஸ். டவுட் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க என்ன பண்ணுவோம், டவுட் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனியாக கிளாஸ் போட்டு டவுட் கிளியரிங் செக்ஷன் அப்படின்னு கொடுத்தவங்க டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எல்லாம் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேரக்டானா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உள்ள போயிட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், ராஜேஷ் 180 கூட யூஸ் பண்ணி கூட நீங்க ஆஃபரை கிளைம் பண்ணிக்கலாம். டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பரை கால் பண்ணி நீங்க பேமெண்ட்டை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பார்ட் 28ல நீங்க பார்க்க போற பாக்ஸ் கண்டென்ட் இதுதான். ஸோ பார்ட் 28 இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு டூயின பாக்ஸஸ் ஒரு சைடு போகட்டும், பட் சமைச்சு புக் எனக்கு ஃபுல்லா டீச் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜியோகிராஃபி பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. நமக்கு சமைச்சர் புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கிற சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்பிளேல இங்கிலீஷ் தெரிந்தாலும் கூட உங்களுக்கு பைலிங்குவலா கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ போய் பாருங்க. போய் பார்த்து பிடிச்சிக்கினா நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு லெசன் முடியும் அந்த லெசன் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்க வரீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்ல டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஎன்பிசில கேட்கக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க. இப்போ பார்த்து பிடிச்சிக்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்பதான் ஃபியூச்சர் ரிவிஷனுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதிலும் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பான முறையில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் 28ல நீங்க பார்க்க வரும்போது பாக்ஸ் கண்டென்ட்னு பாத்தீங்கன்னா CSTRI அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தமிழ்ல மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம், சென்ட்ரல் சில்க் போர்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த CSTRI எதுக்கு டெடிகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரிசர்ச் பண்றதுக்கும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் எந்த ஆக்டிவிட்டிஸை, சில்க் டெக்னாலஜி, சில்க் டெக்னாலஜி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்றதுக்கும் சரி, அதை டெவலப் பண்றதுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, CSTRI. சரியா? ஸோ சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு இன்ஸ்டியூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சில்க் ரிலேட்டடா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1983 1983ல வந்து இதை லான்ச் பண்ணிப்பாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சென்ட்ரல் சில்க் போர்டு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதனுடைய இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர் இருக்கு. சரியா? ஹெட் குவார்டர் வந்து பெங்களூர் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் சென்ட்ரல் சில்க் போர்டு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது லான்ச் பண்ணிப்பாங்க. ஸோ மறந்துடாங்க. இந்நிறுவனம் பெங்களூரை தலைவீனமாக கொண்ட இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1981 ஆண்டு தொடங்கப்பட்டது. மறந்துடாங்க. ஸோ கேட்க வாய்ப்பு இருக்கு, விட்டுறாங்க. இயர் கேட்டா இயர் கேட்கலாம், ஹெட் குவார்டர்ஸ் கேட்கலாம். அதுல எதுக்கு இருக்கு, என்ன கான்செப்ட், CSTRI வந்து எதனுடைய கான்செப்ட்ல இருக்கு, எதை வந்து டிபெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா சில்க் நீங்க போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, ஆபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னன்னா ஆபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஃபார் ஹேண்ட்லூம். தமிழ் பாத்தீங்க அப்படின்னா கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். சரியா? இது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 நவம்பர் 1975ல. ஸோ அந்த டயத்துல பாத்தீங்கன்னா இது வந்து யாருடைய கண்ட்ரோலுக்கு இருக்கும், யாருக்கு கீழே இருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் ஆபீஸ் சொல்லுவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருந்துட்டு இருந்தா இந்த ஹேண்ட்லூம் கமிஷனர்ஸ். சரியா? இப்போ அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு கீழே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் அதோட ஹெட் குவார்டர் பாத்தீங்கன்னா
எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. ஸோ உத்யோக் பவான்ல டெல்லியில இருக்கு, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஸ்டார்டிங் எங்க யார்ட்ட இருந்துச்சு, இப்போ யார்ட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கேட்க வாய்ப்புகள் இருக்கு, விட்டுறாங்க. சரி, ஆபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷன் ஆஃப் ஹேண்ட்லூம், கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு, இந்திய வர்த்தகத்துறைக்கு அமைச்சகத்தின் கீழே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, மாத்தி தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் டெல்லியில இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பாருங்க, தேர்டு. First paper mill of India was started in 1812 at Serampur in West Bengal. சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வெஸ்ட் பெங்கால் பத்தி பார்த்திருப்போம், கரெக்டா? அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் இருந்தாலும் இந்த பேப்பர் அப்படிங்கிற ஞாபகம் வந்தாலே, பேப்பர் கான்செப்ட் வந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஸ்கூல் லைஃப்ல கடைசியா நீங்க படிச்ச ஒரு வருஷம். சரியா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது நம்ம எல்லாத்துக்குமே வால் முளைச்சிருக்கும். அது பாய்ஸ்னாலும் சரி கேர்ள்ஸ்னாலும் சரி வால் முளைச்சிருக்கும். நீங்க தான் கெத்து. எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா அப்படியே காப்பி அடிக்க உங்களை விட்டு ஆளே இருக்காத மாதிரி எக்ஸாம்லாம் காப்பி அடிச்சு எழுதியிருப்போம். மேபி சிலங்கள்ல போர்டு எக்ஸாம், கடைசியில் ஆனுவல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் கூட ஒரு சில பேர் பேப்பரை சேஸ் பண்ணி அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை கையால வச்சு கூட நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். உண்மைதானா? சரி, அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி சொல்ல போறோம். என்னன்னு பாருங்க. சோ கிளாஸ் ரூம்ல இங்க ஒரு பெஞ்சு, இங்க ஒரு பெஞ்சு, இங்க ஒரு பர்சன் இருப்பாரு, இங்க ஒரு பர்சன் இருப்பாரு. கண்டிப்பா நமக்கு இங்க ஒரு பர்சன் இருந்திருப்பாரு, ரைட்டா? இருக்கட்டும். பட் என்ன பண்றோம், இவன் எழுதுற பேப்பர், இந்த ஆள் நல்லா படிப்பாரு, இவர் படிக்க மாட்டார். இவர் பேப்பர்ல எழுதிட்டே இருப்பாரு. இவர் எழுத பேப்பரை கண்டிப்பா என்ன பண்ணணும், இவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா இவர் பாஸ் ஆயிடுவார். அப்ப என்ன பண்ணுவோம், பேப்பர் சேசிங் சொல்லுவோம். சோ இவர் கேட்கிற டே இந்த கொஸ்டின் தெரியல, சீக்கிரம் பேப்பரை போடு, சீக்கிரம் பேப்பரை போடு, அவ்வளவுதான். சரியா? சோ பேப்பர் வந்தாலே சீக்கிரம் பேப்பரை போடு. சரியா? சீக்கிரம் செராம்போர், சீக்கிரம் பேப்பரை போடு. ஏன்னா நீங்க 12th, ரைட்டா? பேப்பர் சேஸ் பண்ணா நீங்க தைரியமா சேஸ் பண்ணி எழுதுவீங்க. அதனால பேப்பரை சீக்கிரம் போடு, சீக்கிரம் தா அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் போடு, நான் பார்த்து சீக்கிரம் தான் சொல்லி கேக்குறீங்க, நான் வச்சுக்கோங்க. சரியா? இது அப்போ நமக்கு ஒரு ட்ரெடிஷனல், ஏன்னா நமக்கு பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் எனக்கு தவிர அதனுடைய பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் எனக்கு விஷயம் தெரியாது. சரி, இனி கண்டிப்பா 12th முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஜாப் போவீங்க. ஜாப் போட்டு காலேஜ் போவீங்க. ஒரு 4 வருஷம் பிஇ முடிக்கிறீங்க. பிஇ முடிச்சோட கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறீங்க. செலக்ட் ஆகி தான் 1 இயர் என்ன பண்ணுவாங்க, இம்ப்ளான்ட் ட்ரைனிங், கேம்பஸ் இன்டர்வியூல இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அல்ல சாதாரண கம்பெனி ட்ரைனிங் 1 இயர் அப்படி போயிடும். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 1 இயர் நீங்க ஜாப் கன்ஃபார்ம் ஆவீங்க. கரெக்ட் தானே? ஸோ பாருங்க, 12 + 4 16 + 1 17 + 1 18. ஸோ அதுக்கப்புறம் நீங்க நான் 12th ஸ்டாண்டர்ட்ல எப்படி பார்த்து எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது சிரிப்பு வரும். கரெக்ட் தானே? சிரிப்பு வந்திருக்கும். ஸோ 80 வந்துச்சா, 12 16 17 18. ஸோ 18. ஸோ இயர் மறக்காது. 18 12 இந்த மாதிரி கான்செப்ட் ஞாபகம் வச்சா மறக்கவே செய்யாது. கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் போடலாம். சீக்கிரம் பேப்பரை போடு. இந்த விஷயங்கள், பேப்பர் ஜெர்சி விஷயங்கள் பெண்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா படிச்சிருவாங்க இல்லையா அவங்க. ஸோ பெண்கள் பண்ண மாட்டாங்க. ஸோ பெண்கள் பண்ண மாட்டாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் எங்க இருக்குன்னா நெப்பான் நகர், பர்னப்பூர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கு. சரியா? ஸோ நியூஸ் பிரிண்ட் பேப்பர் மில் அப்புறம் இது ரெண்டுமே ரிலேட் பண்ணி தான் இந்த க்ளூஸ் வரப்போகுது. சரியா? ஆல்ரெடி பேப்பர் பத்தி பார்த்துட்டோம். ஸோ பேப்பர் பார்த்தாலே என்ன, எக்ஸாம்ல நீங்க காப்பி அடிக்க விஷயம் ஞாபகம் வந்துடும். ஸோ அது தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, நியூஸ் பிரிண்ட். அப்போ நியூஸ் பிரிண்டை நீங்க பேப்பர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. நீங்க பேப்பரை சேஸ் பண்ணியும் பாஸ் பண்ணி எழுதலாம், அல்லது கொஸ்டின் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, கொஸ்டின் பிரிண்டிங், அந்த பிரிண்டிங் பிரஸ்ல போய் நீ கொஸ்டின் பேப்பர் ஆட்டையை போட்டு அதை நீ படிச்சும் பாஸ் பண்ணலாம். அப்படி நீ படிச்சு பாஸ் பண்ண அந்த விஷயத்த உன் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணுவாங்க, வயிறு பேர்ன் ஆகும். சரியா? பேர்ன் ஆகும். ஸோ பேர்ன் பூர், நல்ல பியூரா வயிறு பேர்ன் ஆகும், பேர்னிங். சரியா? நீ எப்படா பாஸ் பண்ண அப்படின்னு கேட்பான் இல்லையா, நீ எப்ப பாஸ் பண்ண, நீ எப்படி பாஸ் பண்ண, கொஸ்டின் கஷ்டமா இருக்கு, நீ எப்படி பாஸ் பண்ண, நீ எப்ப நகர். ஓகே தானே? புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சோ அது வயிறு எரியுது, நீ பாஸ் ஆயிட்ட, நான்லாம் ஃபெயில் ஆயிட்டேன், நீ பாஸ் ஆயிட்ட, வயிறு எரியுது, பியூரா எரியுது வயிறு. சோ பேர்னிங், பேர்ன். மறக்காது, அவ்வளவுதான், மறக்காது. சரியா? இவ்வளவு விஷயம் பண்றதில்ல. எவ்வளவு பெரிய கிருப்பா இருப்ப நீ, எவ்வளவு பெரிய லூஸா இருப்ப. இத்தனை பேர் ஃபெயில் ஆகுறாங்க, நீ மட்டும் பாஸ் ஆகுற. அதுவும் நீ கொஸ்டின் பிரிண்டிங் பிரஸ்ல போய் ஆட்டை போட்டு வர. அப்ப எவ்வளவு பெரிய மேடா நீ இருப்ப. மத்திய பிரதேஷ். எல்லாமே ஜஸ்ட் ஃபார் க்ளூஸ் மைண்ட் நிக்க மட்டும்தான். ஒரு சில நேரங்களில் வார்த்தையை விடும்போது இப்பலாமா சொல்லி தருவாங்க நினைக்க கூடாது. மைண்ட்ல நீங்க புரியல, உங்களுக்கு படிக்க முடியல, சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஹின்ஸ், க்ளூஸ் மட்டும்தான். ஓகேவா? ரைட்டா? மறக்குமா இது? நியூஸ் பிரிண்ட், கொஸ்டின் பிரிண்ட் ஆகிறாங்க, பிரிண்ட் பண்ண எடுத்து போய் அட்டை போடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வயிறு எரியுது, போன் ஆகுது, அது பியூரா போன் ஆகுது. ஸோ போன்பூர். நீ எல்லாம் பாஸ் ஆயிட்டியா, நீ பண்ணாகர், அவ்வளவுதான். சரியா?
அதை நீ எப்போ பாஸ் பண்ண ஏதோ அந்த நெப்பன் நகர் அதை வந்து நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்துக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பார்க்கலாம். The first attempt to produce iron and steel unit வந்து தமிழ்நாடு. சரியா? இது படிச்சாகணும். இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாங்கன்னா தமிழ்நாடு. அந்த இடத்துக்கு பேர் வந்து போர்ட்டோ நோவோ. லைனிங்கா இருக்கா? போர்ட்டோ நோவோ. எப்போ 1830 நீங்க படிச்சாகணும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் க்ளூஸ் கிடையாது. தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடுக்குள்ள விஷயம் நீங்க க்ளூஸ் படிக்க விடாது. சரியா? ஸோ போர்ட்டோ நோவோ. ஸோ லைனிங்கா இருக்கு இல்லையா? படிச்சு வச்சுக்கோங்க. சரி, எதுக்குள்ளது? அயன் அண்ட் ஸ்டீல் யூனிட். சரியா? சமைச்சுக்கு போக ஏதாச்சும் புக்கு தேவைன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எப்போ உங்களுக்கு எல்லாமே நம்ம பப்ளிஷ் புக்ஸ் எல்லாமே ரிவ்யூஸ் கொடுத்துருவோம். பாருங்க, இப்போ பார்த்து பிடிச்சிக்கலாம் புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல புக் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். எல்லாமே புக்ஸ் அப்படியே இருக்கும். சமைச்ச புக்ல இருந்து லெசன்ஸை சூஸ் பண்ணி ஒவ்வொரு லெசனையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எடுத்து அதுல 4 சாய்ஸ் கொடுத்து எப்படி டிஎம்எஸ்சி கேட்பாங்களோ அந்த மாதிரி சாய்ஸஸ் கொடுத்து உங்களுக்கு புக் லான்ச் பண்ணிருக்கோம். சரி பாருங்க, எல்லா புக்ஸ் ரிவ்யூ டிஸ்கஷன் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு புக்கும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அதை கொடுத்துருக்கோம். பார்த்து அந்த ரூல்ஸ்க்கு ஏத்தாப்புல புக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த பாக்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் இது தெரிஞ்ச பாக்ஸ் தான், அப்படிதானே? சென்னை இஸ் நிக்நேம்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. சரியா? ஸோ ஆசியாவின் டெட்ராய்ட் அழைக்கப்படுவது எது அப்படின்னா நம்மளோட சென்னை தான். ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, சென்னையை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏசியாவே சொல்றாங்க. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆல்ரெடி பார்த்ததுதான். இம்பார்ட்டன்ட் கூட அடிக்கடி கேட்கறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம். ஸோ மேக் இன் இந்தியா, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. 2014 கொண்டு வந்தாங்க, மறந்துடாங்க. சரியா? எது கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய வேர்ல்ட் மேப்ல வந்து நம்மளுடைய நாடும் அதில் தெரியணும், மேஜர் ஹப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சர் தலை சேர்ந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம். நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டிலே பண்ணணும். அதாவது மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிக்கிறது வந்து 2014 2014 பிரிச்சு வச்சு படிச்சுக்கோங்க, மறக்காது. சரியா? ஸோ 20ங்கிறது இப்போ இருந்துட்டு செஞ்சுரி. ஸோ 40ங்கிறது ஒரு 2 வீக்ஸ். சரியா? ஸோ 14 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, 2 வாரம் அப்படி போட்டிருப்பாங்க. ஸோ 2 வீக்ஸ். ஸோ 14 வச்சுக்கோங்க, 14 டேஸ் வச்சுக்கோங்க, 2014. சரியா? அடுத்து பாருங்க, இன் இந்தியா ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா 1872 எடுத்திருப்பாங்க. பட் சக்சஸ்ஃபுல்லா வரல, நிறைய விஷயங்கள் டிராபேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அண்ட் சிங்க்ரோனஸ் சென்சஸ் இப்போ எடுத்தாங்க பாத்தீங்கன்னா 1881 எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஆண்டுல 2011 கடைசி சென்சஸ் எடுத்திருப்பாங்க. 2011 கடைசி சென்சஸ் எடுத்த வந்து எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 சென்சஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. இது தெரியாட்டி என்ன பண்ணணும், இதை ஞாபகம் ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஞாபகம், அதை வச்சு நீ கூட்டி கழிச்சு போட்டுக்கணும். 15 சென்சஸ் எப்ப அப்படின்னா 2011 எடுத்த சென்சஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஷெர்ஷா சூரி. இது ஹிஸ்டரியில படிப்போம், நானும் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஷெர்ஷா சூரி பாத்தீங்கன்னா ஒரு ரோடை வந்து சொந்தம் பண்ணிப்பார். சரியா? ஸோ ஷாஹி ரோடுன்னு சொல்லுவாங்க, அல்லது ராயல் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட வந்து அவருடைய எம்பையர்ல வந்து என்ன பண்ணிப்பாரு, சொந்தம் பண்ணிப்பார். சரியா? எங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியில இருந்து சோனார் வேலி, பெங்காலுக்கு கூட சோனார் வேலி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல, பிரிட்டிஷ் காலகட்டத்துல வந்து கொல்கட்டால இருந்து அந்த பேஷோர் போதிலே, அதாவது பெங்கால் இருந்து கொல்கட்டா, அந்த வேலிங்கிறது பேஷோர். ஸோ பேஷோர் கொல்கட்டா அந்த இடப்பட்ட அந்த கேப்ல இருக்க ரோட என்ன பண்ணிப்பாங்கன்னா ரீநேம் பண்ணிப்பாங்க. ஸோ என்ன மாதிரி மாத்திப்பாங்க அப்படின்னா ராயல் ரோடு அப்படின்னு இருக்கிற அந்த ரோட வந்து கிராண்ட் ட்ரங்க் ரோடு, ஜிடி ரோடு அப்படின்னு சொல்லி பேரை மாத்திருப்பாங்க. சரியா? ரைட்டா? எப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல. இப்போ வந்து அந்த ரோடு வந்து எங்க வரை போதும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், கரண்டா வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். எங்க இருந்து எங்க எக்ஸ்டான் பாத்தீங்கன்னா ஆம்பிரிஸ்டர்ல இருந்து கொல்கட்டா வரைக்கும் அந்த ரோடு வந்து போய்கிட்டு இருக்கு. சரியா? ஸ்டார்டிங்ல எங்க போச்சு, அப்புறம் ரோட மாத்தினாங்க, பிரிட்டிஷ் வந்து ரோட பேரை மாத்தினாங்க. இப்ப கரண்டா வந்து லைவ் வந்து ஆம்பிரிஸ்டர்ல இருந்து கொல்கட்டா வரைக்கும் அந்த ரோடு போய்கிட்டு இருக்கு. இது இங்கிலீஷ்ல கொடுத்த விஷயங்கள். தமிழ்ல ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? இச்சாலை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரி, 2 பிரிக்கிறாங்க. அந்த ஆம்பிரிஸ்டர்ல இருந்து கொல்கட்டா போவீங்களா, அது 2 பிரிக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா NH1 அப்படின்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா NH1 பிரிக்கிறாங்க. NH1 நேஷனல் ஹைவேஸ் 1. NH1 பொறுத்தவரை டெல்லியில இருந்து ஆம்பிரிஸ்டர் போற மாதிரி இருக்கும். NH2 அப்படிங்கிறது வந்து டெல்லியில இருந்து கொல்கட்டா வரைக்கும் போற மாதிரி இருக்கும். இந்த ரோட 2 பிரிச்சு NH1 NH2 அப்படின்னு சொல்லி 2 பிரிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ் புக்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இல்ல, பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHA, இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். பார்த்திருப்போம், ரோட்ல வந்து டோல்கேட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, மேல போர்ட்ல வச்சிருப்பாங்க, NHAன்னு போட்டிருப்பாங்க. இனிமேல் போகும்போது NHA பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு மைண்ட்ல தாட் வந்துக்கணும். வந்துச்சுன்னா இந்த அப்ரிவேஷன் மறக்கவே செய்யாது. கண்டிப்பா நம்ம அட்லீஸ்ட் ஒர்க்காச்சும் டோல்கேட் தாண்டிப்போம். இனிமேல் போகும்போது மேல டாப்ல பார்த்தா அந்த வார்த்தை யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா?
எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டா 1995 1995 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஆட்டோமைஸ் பாடி தான். யாருக்கு கீழே ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே வந்து இந்த NHA வந்து இயங்கிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ ஒவ்வொரு பார்ட்லையும் 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதோடு இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த கோடிங்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. அப்பதான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்க மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சமைச்சுக்கு போக புக் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் புக் ரிவ்யூ இருக்கு, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்டா இருக்கும். டெஸ்ட் மாதிரி போட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச். டாடா பை, டேக் கேர்.